வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். இப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இறைசக்தி, அந்த கிரியேட்டிவ் ஃபோர்ஸ், அதனுடைய படைப்பாற்றல் மூலமாக நீங்கள் எதிர்கொள்கிற சவாலான சூழ்நிலைகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு ஒவ்வொரு நொடியும் உங்களை வழிநடத்திட்டு தாங்க இருக்கு. ஒரு கிராமத்தில் ஏழை விவசாயி ரொம்ப வறுமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு 20 வயதில் ஒரு மகள் இருக்காங்க. அவர் அந்த ஊரில் இருக்கிற ஒரு பணக்காரர்கிட்ட கடன் வாங்கியிருக்காருங்க. அந்த பணக்காரர் ஒரு முதியவருங்க, சுயநலவாதி. ரொம்ப அதிகமான வட்டிக்கு தான் அவர் கடன் கொடுப்பாரு. அந்த ஏழை விவசாயினால் வறுமையின் காரணமாக பணக்காரர்கிட்ட வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முடியலங்க. ஒவ்வொரு நாளும் அந்த பணக்காரர் விவசாயினுடைய வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னான்னு திட்டுவாருங்க. விவசாயியும் தலை குனிஞ்சு நிற்பார். அந்த நேரத்தில் தான் பணக்காரர் விவசாயினுடைய மகளை பார்க்குறாரு. இந்த பொண்ணை நம்ம திருமணம் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வருதுங்க. விவசாயினுடைய பொண்ணை பொறுத்த வரைக்கும் இறைபக்தி உள்ளவங்க, எப்பயுமே இறைவனை பற்றி நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பணக்கார முதியவர் விவசாயி மகளை திருமணம் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம் போடுறாரு. அவர் அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் ஒரு நாள் ஆற்றங்கரையோரம் வர சொல்கிறாரு. விவசாயியும் அவருடைய மகளும் அங்கே வராங்க. ஊர் மக்கள் முன்னிலையில் அந்த பணக்கார முதியவர் ஒரு விஷயத்த விவசாயி கிட்ட சொல்கிறாரு. என்கிட்ட நீ வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க வேணாம், அதுக்கு பதிலாக உன்னுடைய மகள் ஒரு விஷயத்த பண்ணணும். இப்போ கையில் நான் ஒரு பை வச்சுருக்கேன். இந்த பைக்குள்ளே கீழேருந்து 2 கூழாங்கற்கள் எடுத்து நான் உள்ளே போட்டுருவேன். அதில் ஒரு கல் கருப்பு, இன்னொரு கல் வெள்ளை. உன்னுடைய மகள் கண்களை மூடி இந்த பைக்குள்ளே கையை விட்டு 2 கூழாங்கல்ல ஏதாவது ஒரு கூழாங்கல்ல எடுக்கணும். அது கருப்பு கூழாங்கல்ல இருந்ததுன்னா நீ வாங்கின கடனை கொடுக்க தேவையில்லை, ஆனால் உன்னுடைய மகள் என்னை திருமணம் பண்ணிக்கணும். ஒருவேளை உன்னுடைய மகள் கருப்புக்கு பதிலாக வெள்ளை கூழாங்கல் எடுத்தாங்க அப்படின்னா நீ வாங்கின கடனும் எனக்கு திரும்ப கொடுக்க தேவையில்லை, உன்னுடைய மகளும் என்னை திருமணம் பண்ண வேணாம் அப்படிங்கிறார். இதுதான் நான் உனக்கு கொடுக்குற ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறார். இந்த விஷயத்த சொல்லிட்டு முதியவர் மெதுவாக ஒரு மரத்துக்கு பின்னாடி நடந்து போகிறாருங்க. அது ஆற்றங்கரையோரம் அப்படிங்கிறதுனால கீழே நிறைய கூழாங்கற்கள் இருக்கு. யாரும் பார்க்காத நேரத்தில் முதியவர் குனிந்து 2 கருப்பு கூழாங்கற்கள் எடுத்து அந்த பைக்குள்ளே போடுறாருங்க. இதை அந்த விவசாயினுடைய மகள் பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ இப்படி ஒரு விஷயத்த இந்த முதியவர் பண்ணுறாரே அப்படின்ட்டு. அப்போ அந்த நேரத்தில் அந்த விவசாயினுடைய மகளுக்கு 3 சாய்ஸஸ் இருக்குங்க. ஒன்று, இந்த பணக்கார முதியவர் பண்ணுற பித்தலாட்டத்தை ஊர் மக்கள்கிட்ட சொல்லலாம். அப்படி சொன்னாலும் அவங்க அப்பா கடன் கட்டி தான் ஆகணும். கடன் கட்டலை அப்படின்னா அவர் சிறைக்கு தள்ளப்படுவார் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு தெரியும். 2வது சாய்ஸ் என்ன அப்படின்னா, அந்த பைக்குள்ளேருந்து நான் கல்லை எடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பெண் சொல்லலாம். அப்படி சொன்னாலும் அவங்க அப்பா கடன் கட்டி தான் ஆகணும், கட்டலை அப்படின்னா அவர் சிறைக்கு தள்ளப்படுவார். அதுவும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரும். 3வது சாய்ஸ் என்ன அப்படின்னா, அந்த பெண் அந்த பைக்குள்ளே கையை விட்டு கருப்பு கூழாங்கலை எடுத்து அந்த முதியவரை திருமணம் பண்ணிக்கணும். இந்த 3 சாய்ஸஸுமே அந்த பெண்ணுக்கு துயரமான விஷயம் தாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண் மனம் போகிற போக்கில் போலங்க, எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தனக்குள்ள அமைதியை கொண்டு வராங்க. இறைவன்கிட்ட தன்னை முழுமையை அர்ப்பணிக்கிறாங்க. இறைவன் உள்ளுணர்வு மூலமாக அந்த பெண்ணுக்கு ஒரு அற்புதமான சிந்தனை வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் தன்னம்பிக்கையோட அந்த பெண் முதியவரை கூப்பிடுறாங்க. அவர் கையில் வச்சிருக்கிற அந்த பைக்குள்ளேருந்து ஒரு கல்லை எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது கைக்குள்ளே மறைச்சி வச்சு எடுக்கிறாங்க. அப்படியே தடுமாறி கீழே விழுகிற மாதிரி அந்த பெண் விழுந்துடுறாங்க. ஆற்றங்கரையோரங்கிறதுனால நிறைய கூழாங்கற்கள் அங்கே இருக்குங்க. கீழே விழுகும் போதே அந்த கூழாங்கற்களோட இந்த கல்லையும் தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண் சொல்கிறாங்க, ஐயோ நான் கையில் என்ன கல் எடுத்தேனே தெரியலையே, இங்கே நிறைய கூழாங்கற்கள் இருக்குது, என் கையிலேருந்து விழுந்த கல் எந்த கல்லுன்னு தெரில அப்படின்னு உணர்வுபூர்வமாக அந்த பெண் சொல்கிறாங்க. ஊர் மக்களை பார்த்து விவசாயி மகள் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நான் கையில் எடுத்த கல் என்ன கல்னு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இப்போ பணக்காரர் வச்சிருக்கிற பைக்குள்ளே என்ன கல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நான் என்ன கல்லை எடுத்தேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அந்த பெண் சொல்லிட்டு அந்த பணக்காரர் வச்சிருக்கிற பைக்குள்ளே தன் கையை விட்டு அந்த கருப்பு கல்லை எடுத்து எல்லாருக்கிட்டையும் காட்டுறாங்க. அப்போ அந்த பைக்குள்ளே கருப்பு கல் இருக்குது அப்படின்னா நான் எடுத்தது வெள்ளைக்கல் அப்படின்றாங்க. பணக்கார முதியவருக்கு என்ன பேசுன்னே தெரிலங்க. ஏன்னா இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் அவருடைய பித்தலாட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால் தலை குனிஞ்சு நின்றாருங்க. விவசாயிக்கும் அவருடைய கடன் அன்னைக்கு ரத்தானது. அவருடைய மகளும் இந்த பணக்கார முதியவரை திருமணம் பண்ண வேணாம் அப்படிங்கிறது முடிவாயிடுச்சுங்க. சந்தோஷமாக விவசாயியும் அவருடைய மகளும் அன்னைக்கு அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாங்க. இப்போ நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. எப்படி அந்த விவசாயினுடைய மகளுக்கு ஒரு இக்கட்டான சவால் வந்ததோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பல சவால்களை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். அந்த மாதிரி சவால்கள் வரும்போது நம்ம 2 தன்மையில் செயல்படலாங்க. ஒன்று, நம்ம ஈகோ மனம் சார்ந்து நம்ம செயல்படலாம். நம்ம ஈகோ மனம் என்ன பண்ணோம், அந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுங்க. நம்மளால் அந்த சூழ்நிலையை கடந்து போக முடியாது. 90% மக்கள் அதனால தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு குறுகிய வட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தன்மையில நம்ம வாழலாங்க. சவால்கள் வரும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைசக்தியினுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ளலாம். அதை தான் அந்த விவசாயினுடைய மகள் பெற்றுக்கொண்டாங்க. உள்ளுணர்வு மூலமாக இறைசக்தி அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை வெளிப்படுத்துச்சு.
அதை தான் அந்த நேரத்தில் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் பல இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்தில் இறைசக்தி உள்ளுணர்வு மூலமாக நம்மளை நேர்த்தியாக வழி நடத்துங்க. வாழ்க்கையில் டிசிஷன் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குங்க. முக்கியமான காலகட்டங்களில் நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குங்க. அந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நம்ம ஈகோ மனம் சார்ந்து நம்ம முடிவுகள் எடுக்கலாம், இல்லை இறைசக்தியினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கலாங்க. என்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் பல சவால்களை நான் ஃபேஸ் பண்ணும்போது அந்த இறைசக்தியின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் நான் முடிவுகள் எடுத்தேங்க. அதனால தான் அந்த இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து என்னால் வர முடிஞ்சது. மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு சொன்ன உபதேசங்களை துரியோதனனுக்கு சொல்லியிருந்தாருன்னா போரே நடந்திருக்காதுன்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் பகவான் கிருஷ்ணர் துரியோதனன்கிட்ட போய் சொன்னார், நீ போகிற பாதை தவிர நீ அதர்மத்தின் பக்கம் போயிட்ட அப்படின்னு சொன்னார். துரியோதனனுக்கும் தெரியுங்க தான் பண்ணுறது தவறு அப்படின்னு. ஆனால் மனதனுடைய ஆதிக்கத்தில் அவர் மாட்டிகிட்டு இருந்தார். ஈகோ மனம் அவரை கட்டுப்படுத்திட்டு இருந்ததுங்க. அதனால தான் பகவான் கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகளை துரியோதனன் கேட்க மாட்டேன்ட்டாரு. அர்ஜுனரும் மனக்குழப்பத்தில் தாங்க இருந்தார், மனதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இயங்கிக்கிட்டு இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பகவான் கிருஷ்ணர்கிட்ட கேட்டாருங்க. திறந்த மனநிலையோடு இருந்தார். அவர் இறைவன்கிட்ட தன்னை முழுமையாக அர்ப்பணிச்சார். அதனால தான் மகாபாரதத்தில் அர்ஜுனர் ஹீரோவாகவும் துரியோதனன் வில்லனும் ஆனாங்க. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இறைவன் சுதந்திரத்தை கொடுத்துருக்காருங்க, ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு. இறைவன் கொடுத்த அந்த சுதந்திரத்தை, அந்த ஃப்ரீ வில்லை இறைவன்கிட்ட அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான சரணாகதிங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த சூழ்நிலையை இறைவன்கிட்ட அர்ப்பணிச்சிடுங்க. ஒரு சவாலான சூழ்நிலை வருதா, அந்த நேரத்தில் இந்த பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த சூழ்நிலை மூலமாக எனக்குள்ள என்ன மாற்றங்களை நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு வாங்க அப்படின்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சூழ்நிலையை கடந்து வருவதற்கான அந்த ஆற்றல், அந்த எனர்ஜி எனக்கு கொடுங்க அப்படின்னு மனதுருகி பிரார்த்தனை பண்ணுங்க. இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அந்த சூழ்நிலையை உங்களால் கடந்து வர முடியுங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களை உங்களால் பார்க்க முடியும். ஒரு குருவும் சிஷ்யனும் கடினமான மலைப்பாதையில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ சிஷ்யன் தடுமாறி அந்த மலைப்பகுதியிலேருந்து உருண்டு கீழே விழுகிறாருங்க. ஒரு மூங்கில் மரத்தை பிடிச்சி ஒரு 1000 அடி பள்ளத்தாக்கில் அவர் தொங்கிக்கிட்டு இருக்காரு. சரியான நேரத்தில் குரு வந்து அந்த சிஷ்யனை காப்பாற்றிடுறாருங்க. அதுக்கப்புறம் குரு சிஷ்யன்கிட்ட ஒரு விஷயத்த கேட்குறாரு, நீ அந்த மூங்கில் மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருந்த போது அந்த மூங்கில் மரம் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிச்சு, அதை நீ கேட்டியா அப்படிங்கிறாரு. சிஷ்யன் சொல்கிறாரு, நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தனால அந்த நேரத்தில் அந்த மரம் சொன்னதை கேட்கல அப்படிங்கிறாரு. குரு உடனே சொல்கிறார், நீ அந்த மூங்கில் மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும்போது அந்த மூங்கில் மரம் வேரோடு சாயலை, அதே மாதிரி அந்த மரம் உடையவும் கிடையாது, அப்படியே தான் இருந்தது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன, அதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, அது வளைந்து கொடுக்குற தன்மையில் இருந்தது. அதனால தான் உன்னுடைய உயிரை அது காப்பாற்ற முடிஞ்சது அப்படின்னு இருக்காரு. பலத்த புயல் காற்று அடித்தாலும் சரி அந்த மூங்கில் மரம் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதுக்கு எந்த சேதமும் வராது அப்படிங்கிறார். அந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட முறையில் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி அந்த மூங்கில் மரம் மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வளைந்து கொடுத்துரு. அதாவது ஒன்று அந்த இடத்துல தாழ்த்திக்கோ, இறைவனை முன்னிலைப்படுத்து. எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் இறைவனை நீ முன்னிலைப்படுத்தும் போது அந்த இறைசக்தி உன்னை நேர்த்திய அந்த சூழ்நிலை கடந்து வருவதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறார். இப்போ உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனில் இருக்கலாங்க. உறவுகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், பொருளாதார நெருக்கடி இருக்கலாம், வேலையில் தொழிலில் ஏதாவது முன்னேற்றம் இல்லாமல் உங்களுக்கு தடைகள் இருக்கலாம். எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் உங்கள் ஈகோ மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்துங்க. உங்களை நீங்கள் தாழ்த்திட்டு இறைவனை முன்னிலைப்படுத்தும் போது அந்த இறைசக்தி உங்களை நேர்த்தியை வழி நடத்துங்க. அந்த தடைகளை தாண்டி உயர்ந்த நிலைகளை நீங்கள் அடைய முடியும். என் முழு அன்புக்குரியவன் நீ மட்டுமே, உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.